வணக்கம் நண்பர்களே. லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, ரஷ்யாவில் கேன்சருக்கு எதிராக ஒரு புது வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் இலவசமாக புட்டின் கொடுக்க போகிறாரு அவங்க நாட்டு மக்களுக்கு. இன்னுமே மெடிக்கல் மாஃபியா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு பயங்கரமான ஹெட்லைன்ஸில் நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. இது என்னதுங்க, இது ஒரு புது பிரேக் த்ரூ. பயங்கரமாக கேன்சருக்கு எதிராக ஒரு வேக்சினா, என்ன விஷயம் அது? நம்ம விரிவாக அறிவியல் பூர்வமாக என்னென்னு பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு இது என்ன வேக்சின் சொல்லிடுறேன். அதாவது இந்த கேன்சருக்கு அப்படிங்கிற மாதிரி இது பிரத்யேக வேக்சின் கிடையாதுங்க. ஸோ பொதுவாக உங்களுக்கு பர்சனலைஸ்ட் எம்ஆர்என்ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரிவன் கேன்சர் வேக்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட ஒருத்தருக்கு கேன்சர் கட்டி இருக்குது, அந்த கேன்சர் கட்டிக்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு உதவி பண்ணக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக உருவாக்கக்கூடிய ஒரு எம்ஆர்என்ஏ டைப் ஆஃப் கேன்சர் வேக்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன விஷயம், அது விரிவாக பார்த்துருவாங்க. ஸோ முதல்ல கேன்சருக்கு வேக்சின் அப்படிங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைமாக இல்லை. ஆல்ரெடி சில கேன்சர்களுக்கு ஏற்கனவே தடுப்பூசிகள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, செர்வைக்கல் கேன்சர்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பெண்களுக்கு காமனாக வரும். அது ஒரு குறிப்பிட்ட வைரஸ்னால் வருதுங்கிறனால அதை தடுக்கிறதுக்கு, அந்த வைரஸை தடுக்கிறதுக்கு ஒரு தடுப்பூசி இருக்குது. ஸோ அதுக்கு ஆல்ரெடி புழக்கத்தில் இருக்குது. ஆனால் இது ஒரு கம்ப்ளீட்டாக புது டெக்னாலஜிங்க. என்னன்னு பார்த்துருவாங்க. ஸோ கேன்சர்னால் என்னதுங்க? கேன்சர்னால் ஒரு இடத்துல செல்கள் தேவையில்லாமல் பெருக்கம் அடையுது. சரிங்களா? யூஸ்வலாக ஒரு இடத்துல செல்கள் பெருகுதுன்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும். அளவுக்கு மேலே பெருகாமல் சில நம்ம உடம்புல சில கண்ட்ரோல் சிஸ்டம் பார்த்துக்கும். கேன்சர்னால் ஒரு இடத்துல கண்ட்ரோலே இல்லாமல் அளவுக்கு அதிகமாக அந்த பெருக்கம் அடைஞ்சிருது. அதனால தான் ஒரு இடத்துல கட்டி மாதிரி உருவாகுது. இயற்கையாக உங்களுக்கு இந்த மாதிரி கேன்சர் செல்கள் யாராவது ஒருத்தருக்கு தான் உருவாகும் இல்லை, நம்ம அனைவருக்கும் உங்களுக்கு தினம் தினம் நம்ம உடம்புல அப்பப்போ ஒரு கேன்சர் செல்கள் உருவாகும். ஆனால் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதை திறம்பட கண்டுபிடிச்சி, ஓகே இது தேவையில்லாமல் உற்பத்தி அடைஞ்சிட்ருக்கு, இது ஒரு கேன்சர் செல் அப்படின்னு சொல்லிட்டு அதை அழிச்சிடும். ஸோ அதுக்கு மெக்கானிசம் நம்ம உடம்புல ஆல்ரெடி இருக்குங்க. ஆனால் இந்த நிறைய டைமு இந்த கேன்சர் செல்கள் ஒரு கட்டியாக மாறுது அப்படின்னாவே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து தப்பிச்சிடும். எப்படி? ஒரு வேஷம் போட்டு தப்பிச்சிடும். உதாரணத்துக்கு ஒரு திருடன் போய் ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு கல்யாண வீட்டில் திருட போகிறான்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன திருடன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அப்படியே மாஸ்க்லாம் போட்டு ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படி போவானா? இல்லை, நார்மலாக நம்ம ஆளுங்க மாதிரி டிப்டாப்பாக ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே ஒரு நார்மல், சந்தேகம் வராத மாதிரி ஒரு நார்மல் ஆள் மாதிரி தானே போவான். அதே மாதிரி இந்த கேன்சர் செல்கள் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு அவதோட ஒரு டிஎன்ஏல சில மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த இம்யூன் செல்ஸ்லேருந்து ஈஸியாக தப்பிச்சுக்கும். ஸோ இதுதான் நமக்கு சேலஞ்சாக இருக்குது. அதனால தான் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியால் இந்த கேன்சர் செல்களை கண்டுபிடிச்சி அழிக்க முடிவதில்லை. இந்த எம்ஆர்ஐ வேக்சின்னா என்ன? உங்களுக்கு இது ஆல்ரெடி கோவிட் டைமில் இது வந்துச்சு. எம்ஆர்என்ஏன்னா என்ன அப்படின்னா, நம்ம டிஎன்ஏன்னு சொல்கிறோம், மரபணு. அதுதான் 30,000க்கும் மேற்பட்ட ஜீன்கள் இருக்குது. அது மூலமாக நிறைய புரோட்டீன்கள் நம்ம உடம்புல உருவாகுது. அதுதான் நம்ம லைஃபுக்கே உயிர் நாடின்னு நம்ம சொல்லலாம். இந்த டிஎன்ஏலேருந்து ஒரு புரோட்டீன் உருவாகிறது இந்த எம்ஆர்என்ஏ அப்படிங்கிற மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு சொல்லுவோம். இது மூலமாக தான் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இந்த டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏன்னு ஒரு டெம்ப்ளேட் வரும். சரிங்களா? ஒரு மோல்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டப்பா தயாரிக்கிறோம், ஒரு மோல்டு மாதிரி. இந்த மோல்டில் ஒரு இது ஊற்றுனா அதே வடிவத்தில் நமக்கு ஒரு சட்டியோ பானையோ கிடைக்குது இல்லை, அந்த மாதிரி தான் இந்த எம்ஆர்என்ஏன்னு வச்சுக்கோங்க. சிம்பிள். ஸோ இந்த எம்ஆர்என்ஏ உதவுது. கோவிட் டைமில் உங்களுக்கு எம்ஆர்என்ஏ வேக்சின் மாடர்னாங்கிற ஒரு கம்பெனி கண்டுபிடிச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த கோவிட் வைரஸோட ஸ்பைக் ப்ரோட்டீன் அதையே எம்ஆர்என்ஏயில் சிந்தசைஸ் பண்ணுற மாதிரி வச்சு அனுப்பிச்சாங்க. ஸோ நம்ம உடம்பே அந்த புரதத்தை உற்பத்தி பண்ணி, இது வேறு ஏதோ புரதம், வைரஸோட ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அந்த வைரஸ்க்கு எதிராக கொடுத்துச்சு. ஸோ இது ஒரு கான்செப்ட். இது எவ்வளோ அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம். பட் இந்த டெக்னாலஜி பயங்கர கிரவுண்ட் பிரேக்கிங். சரிங்களா? இதுக்கு நோபல் ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க. இப்போது கேன்சரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பர்சனலைஸ்ட் கேன்சர் வேக்சின் அப்படின்னா என்ன? உங்களுக்கு ஆல்ரெடி அது இம்யூன் செல்ஸ்லேருந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா வேஷம் போட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஒருத்தர் கேன்சர் கட்டி இருக்குன்னா அதுலேருந்து திசு எடுத்து பரிசோதனை பண்ணுறாங்க. அந்த கேன்சர் செல்லோட டிஎன்ஏல நார்மல் மற்ற செல்லு இல்லாத மாதிரி என்ன வித்தியாசமான புரதங்கள்லாம் மாறுபட்டு இருக்குன்னு பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை எம்ஆர்என்ஏல பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. ஒரு 25-30 ப்ரோட்டீனை பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இந்த கேன்சர் செல்லு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து தப்பிச்சிட்டு இருந்தது இப்போ ஈஸியாக இந்த எம்ஆர்என்ஏ போய் படம் பிடிச்சி காமிச்சிடும். உதாரணத்துக்கு அதே திருடன் வேஷம் போட்டு சுற்றிட்டு இருக்கான். அந்த திருடனோட ஃபோட்டோ வச்சு இப்போ நம்ம மண்டபம் ஃபுல்லாக நம்ம ஒரு 10 இடத்துல ஒட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அவன் என்ன வேஷம் போட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ ரொம்ப ஈஸியாக நடந்துடும்ல.
அதே வேலையை தாங்க இந்த mRNA வேக்சின் பண்ணுது. அதுவும் இந்த வடிவேலு போக்கிரி படத்தில் குடுமி வச்சு மாட்டிப்பார்ல, அந்த மாதிரி இந்த mRNA வேக்சின் குடுமி மாதிரி போய் இவன் தாயா திருடன், இவனை பிடிச்சி அடிங்கய்யா அப்படின்னு ஃபோட்டோ போட்டு காமிச்சிருது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த mRNA வேக்சின் அந்த பர்டிகுலர் ஒரு நபரோட கேன்சர் செல்ஸை உங்களுக்கு படம் பிடிச்சி காமிக்கிறனால இம்யூன் சிஸ்டம்லாம் இவன் இவ்வளோ நாளாக நம்மளை ஏமாற்றிட்டு இருந்தானா அப்படின்னு கண்டுபிடிச்சி உடனடியாக இவன் தான் கேன்சர் செல்லு இவனெல்லாம் அழிக்க ஆரம்பிக்கணும்னு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியே கேன்சர் செல்லை அழிக்குது. முக்கியமான பாயிண்ட் புரிஞ்சுக்கணும், இது கேன்சர் மருந்து இல்லை, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியே அந்த கேன்சரை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிருது. இது மூலமாக கேன்சர் முற்றிலும் குணமடையலாம் அல்லது கட்டிகள் சுருங்கலாம் அப்படின்லாம் நம்பகத்தகமான உங்களுக்கு ஆராய்ச்சிகள் வந்துட்டுருக்கு. இது ரஷ்யா தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்களா? இல்லைங்க, ஆல்ரெடி யூஎஸில் இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூஸ்வலாக இந்த mRNA வேக்சின் ஒரு கேன்சர் டியூமர்லேருந்து உங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு 2லேருந்து 3 மாதம் ஆகும். இவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த டிஎன்ஏ, அந்த கேன்சர் செல்லோட டிஎன்ஏ இருந்தால் வெறும் அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்தில் ஓகே இந்த ப்ரோட்டீனை கோடு பண்ணுறதுக்கான mRNA இதுதான் அப்படின்னு அந்த சீக்வன்ஸை உங்களுக்கு நியூரல் நெட்வொர்க் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்களாம். அது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி ஸோ அவங்களுக்கு பர்சனலைஸ்டு கேன்சர் வேக்சின் அவங்கவுங்களுக்கு சட்டை தைச்சு போட்டுக்கிற மாதிரி உங்களுக்கு அளவெடுத்து சரிங்களா, ஸோ உங்கள் கட்டிக்கு இதுதாங்க வேக்சின் அப்படின்னு கொடுத்துருவாங்க. உடனே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி உடனடியாக அதை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிடும். ஸோ கேன்சர் செல்கள் அழிய ஆரம்பிக்கும். இது ஒரு பயங்கரமான டெக்னாலஜி வைஸு ஒரு பயங்கரமான சூப்பர் கான்செப்டாக இருக்குங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு கேன்சர் செல்கள் குணமடைய வைக்குது, எவ்வளோ ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு, எத்தனை பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாதிரியான கட்டிகள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படிங்கிற தகவல் இது வரைக்கும் ரஷ்யா வெளியிடலை. ஸோ அது இன்னும் வந்தால் தான் இன்னும் இதை பற்றி நிறையா விஷயங்கள் தெரிய வரும். எனிவே உங்களுக்கு இது ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் டெக்னாலஜி. ஸோ கண்டுபிடிச்ச ரஷ்யன் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் இதை பற்றி அறிவியல் பூர்வமான தகவல்கள் வரட்டும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ 2025 நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் காத்துட்ருக்கு, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.